வந்து நிக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி. டைமிங் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அங்க கூட 40 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 11:30க்குலாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 11:30க்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபாகா இருந்தது, பார்க்க முடியாதுன்னு பயந்துட்டே இருக்கோம். இப்போ அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவரு போன் விட்டுறாமனா? இது அங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலி இங்கே வந்து 8 மணிக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட் வந்து 260. ஆனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டைம் ஆகுது. அந்த 8 o'clock ஓப்பன் ஆகுதுன்னா எல்லோரும் 4-5க்குலாம் வர்றாங்க. இங்கே பாருங்கள் கீழே கடையெல்லாம் இருக்குது. ஆக்சுவலிக்கு எங்களுக்கு பசி வந்துடுச்சு. எங்களுக்கு மத்தியானம் பசி வந்துடுச்சு. ஆக்சுவலி 2 o'clock ஆயிடுச்சு. அதனால் பிரெட் ஆம்லேட் கீழேயே இப்படி ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க மேடம்? மேகி ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வெஜிடேரியன். ஆமாம், அவங்க தயிர் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆடு சாப்பிட்றோங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, தயிர் சாதம் உங்களுக்கு வந்துருச்சு சொன்னோன்னே வந்துருச்சு. ஃபோனை உள்ளே வைங்க. இங்கே பாருங்க எங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. என்னங்க மேடம் சாப்பிட்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட் ஆயிரும்னு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நாங்கள் ரோப்புக்கு போயிருக்கும் போகும்போது அங்கே நம்ம ப்ளூடூத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம தமிழ் பாட்டு நெப்போலியன் சாங்கு பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த சாங்கை போட்டு ஆடுறானுங்க. அது தனி கெத்துதாங்க. நம்ம நார்த்தில் போய் நம்ம சவுத்தோடைய பாட்டை போட்டு ஆடுற சுகமே தனி சுகம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு யோசிக்காமல் வந்து வேணுமோ ஜெர்ஷாவும் பயங்கரமாக குத்து போட்டானுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. காது அடையுது. முன்னாடி இன்னும் அந்த வண்டி போய்கிட்டே இருக்கும். முன்னாடி அந்த டேபிள் பயமே இல்லை. பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் தான் இருந்தது. இப்போ இல்லை, பொறுமையாக தான் போகுது. நல்லா தான் போகுது. ஆமாம் ஆமாம், நான் கூட சொல்லிடும். ஐயோ, நான் டைமர் வைக்க மாட்டேன். இல்லை, இப்போ கரெக்டாக டைம் பாரு. டைம் பாரு ஃபோனில். 2:20. சரி, ரிட்டர்ன் வரையில் பார்த்து. ஹாய் காய்ஸ், பாய். கரெக்டாக சொல்லுங்க. நம்ம எங்கே, நம்ம ஆளுகள் எங்கே இருக்காங்க? நம்ம வண்டியில் இல்லை, நம்ம எங்கே இருந்து வந்தோம்? அவங்களா அதோ இருக்காங்க மேலே. மேலே மறந்துட்டாங்க அவங்களா. மம்மி இப்படி கேட்டாங்க நம்ம எங்க இருந்து வந்தோன்னு. அப்படி சொன்ன கேட்டது தப்பா கேட்டுட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த படம் இதுவா? இந்த இந்த இடத்துல தான் அந்த ஷூட்டிங். இந்த இடம் தான். என்னது? எனக்கு சத்யராஜ் வந்து கமலை தள்ளி விட்டுறாரு. திருப்பி மறுபிறவி ஏத்து வந்து அவரை தள்ளி விட்டுறாரு. அதுல அங்க ஒரு பொத்தி தான் இருக்காரு பாருங்க. அழகா இருக்கு. பனி வருது, பனி மூடுது. இங்க பனி இல்ல மாமா. இல்ல இல்ல இல்ல, ரெண்டாகிறேன். ஓகே, ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கு. டீ கார்டெல்லாம் பாருங்க. ரொம்ப கஷ்டம். அது பிளரிங்ல இருக்குது. ஆமா ஆமா, பனி மூட்டம். இது என்னது அழகா கொத்து கொத்து இங்க காட்டுங்க. அவங்க காய் சொல்லுவோம். Guys, hi. No guys. Hi guys. அந்த பத்தான பரவாயில்லை guys எல்லாம். பத்தான guys சொல்லுவோம். டீ கார்டன் பாருங்க. guys சொல்லுவாங்க. Hi. அவள சொல்ல மாட்டாங்க. அந்த குண்டு பையன் மட்டும் சொல்லுவான். குண்டு பையன். போனா நீ நல்ல ஒரு வாடா வாங்க. டீ கார்டன் இருக்கு. நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா அது மேல ஃபுல்லா டீ எஸ்டேட். அது பழைய இது அங்க இருந்து நினைக்கிறேன் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா அது படம் வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. காதுல அடைச்சிருச்சுல. இப்ப சூப்பரா தெரியாது புத்தா. என்ன ஸ்லோ பண்ணிட்டாங்க வியூ பாயிண்ட்காகவா? இல்ல, அப்படிதான் ஸ்லோவா தான் போகுது. ஐ காதுல கம்முன்னு ஆகி போச்சு. அப்புறம் ஹலோ மாமா. ஆட போங்க லைட்டா கூட பயந்து. இங்க பாருங்க பேக் சைடு வியூ.
இல்ல ரோப்பு ஆக்சுவலா நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இல்ல, எதையும் யோசிக்காதீங்க. நான் அதான் பக்கமே போறேன். அப்படியே போகுது. இல்ல, அதான் கலவர் ரொம்ப யோசிக்கவே இல்ல. தண்ணி இல்லாமலே நீச்சல் அடிச்ச வைக்கிறாங்களா? ஆரம்பிச்சு 3 மணி நேரம் தான் இருக்கு. டவுனே இவங்க 20 நிமிஷம் சொன்னாங்க. லாரியே வீல் எதுலமா அவ்வளவு தூரம் இருக்குடா. ஐயோ காதல் இல்ல, இவங்க ஸ்லோ பண்ணி அப்படியே எங்களை எடுங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. வராது. கண்ணுதான் வரும் இந்த லென்ஸ்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோன் பெஞ்ச் எதுக்கு தெரியுமா? இப்போ யாராவது இறந்தாங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் வந்து அவங்க ஞாபகமாக அதில் நம்ம உட்காரணும்னா இப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு தானா? நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். அவங்க ஞாபகமாக வந்து இந்த கல்லறை கட்டுறது இதை மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. இது போல் ஸ்டோன் பெஞ்சு ஏன்னா பயணிகள் வர்றவங்க எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்க, தெரியுதா? இவரோட நினைவுக்காக வச்சிருக்காங்க. இவரோட நினைவு இடத்துல உட்காந்து அவர் மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க நம்ம சந்தோஷமா இருந்தா அவர் அங்கேயும் சந்தோஷமா இருப்பாருன்றது அவர் ஒரு ஐதீகம். டார்ஜிலிங்கில் மால் ரோட் ஒரு இடம் செம்மையாக இருக்கும். ஏதோ வந்து ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஊர சைட்டு சீனு பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சோம். இதோ பர்ச்சேஸ் பண்ணுற இடமா. ஆனால் கடையெல்லாம் பார்க்கல, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. எங்க குரூப் இங்க நிக்கிறாங்க பாருங்க. செம்மையா இருக்குங்க ஏரியா. ஆனா ஒரு பொருள் வாங்க முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்கு. டார்ஜிலிங்கில் ஏதோ ட்ரெடிஷ்னல் அவங்க இந்த மாதிரிலாம் மியூசிக்லாம் பண்ணி பண்ணுறாங்க. வச்சு கலசம் வச்சு ஜெர்சா ஆடாடு.